இறுதி முயற்சி நம்ம ரஞ்சித் அவர்கள் நடிச்சு வந்த படம். படத்தோட பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பிளாட்டு. இப்போ மட்டும் இல்லை, இது பல வருஷமாக நடந்துட்டு இருக்கிறது. அதிகமாக கந்துவட்டிக்கு கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல், கஷ்டம் தாங்க முடியாமல், டார்ச்சர் தாங்க முடியாமல் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிற பல தொழிலதிபர்கள், நிறைய விஷயங்கள், நிறைய மனிதர்கள் அதை கடந்து வந்திருக்காங்க. அதுக்கான கவர்மெண்ட்டுமே நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வருது. பட் ஸ்டில் இன்னும் மறைமுகமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் கான்செப்ட். ஹீரோ வந்து குடும்பத்தோட கந்துவட்டி தொலை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுறதா படம் முழுக்குமே. பிளாட்டாக பார்க்கும்போது நல்லா இருந்தது. பட் ஒரு படம்னு வரும்போது இந்த மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் எடுக்கிறாங்கன்னா, முடிஞ்ச லெவலுக்கு அவங்க பக்கத்துலேருந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் அப்படி முழுசா சொல்யூஷன் கிடைக்கலனா கூட லீகலாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் காட்டுவாங்க. பட் இந்த ரைட்டிங்ல என்னன்னா, விதவிதமாக எப்படி சாகலாம், ஹீரோவா தனியாக சாகிறது தூக்கு மாட்டி சாகலாமா, இல்லை கத்தி எடுத்து குத்தி கொள்ளலாமா, இல்லை விஷ வச்சு சாவடிக்கலாமா, இந்த மாதிரி ஐடியாஸ் தான் காட்டுறாங்களே ஒழிய அதுலேருந்து வெளிவரதுக்கான ஒரு பேசிக் எம்பத்தியோட கூட ஒரு படம் எடுக்கல. படம் பார்க்க வரவங்களுக்கு வந்து இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையுமே மொத்தமாக சிதைச்சு அவங்கள காலி பண்ணி அவநம்பிக்கையோட வெளியில் அனுப்புறதுக்கு ஏதோ ஒரு படம் எடுக்கணும். நியாயமா ஒரு படம்ன்றது வந்து ஒன்று என்டர்டெயின் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜோட ஒரு படம் வருதுன்னா அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அதுதான் படம் பண்ண வேண்டியது. பட் இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கு ஆப்போசிட்டாக கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையுமே கெடுத்து விட்டு மொத்தமாக குடும்பத்தோட செத்து போகிறது தான் நல்ல வழின்ற மாதிரி காட்ட கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸில் விஜய் சேதுபதியோட குரல் என்ட்ரி ஆகுது. அது கம்ப்ளீட்டாக சர்ப்ரைஸ் தான். அவரோட குரல் கேட்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. அது எதிர்பார்க்குற அது அந்த குரல் கேட்குறப்போ நம்மளுக்கு பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். பட் இந்த படம் பண்ண வேலை என்னன்னா, நம்மளுக்கு இருக்கிற எனர்ஜியெல்லாம் உருவிட்டு கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்ட் பண்ண ஃபீல் கொடுத்தனால அவரோட குரல் கேட்டப்போ கூட நம்மளுக்கு அந்த எந்தூசியாஸ்டிகம் இல்லை. அவரோட பேச்சில் வந்து ஒரு மெசேஜ் சொல்கிறாரு. அதாவது நீங்கள் வந்து நானும் ஒரு போராளி, நீங்களும் போராடுங்க அப்படின்னு. அது கன்வின்சிங்காகவே இல்லை. ஏன்னா இந்த படம் முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயம், ஒரு குடும்பத்தை இருந்ததுன்னா அவங்களுக்கு இதை சொல்கிறப்போ அவங்களுக்கு எந்த நம்பிக்கை வரும்? ஆல்ரெடி அவங்க வாழ்க்கையில் போராடி தான் இருப்பாங்க. இன்னும் போராடுங்கன்னு சொல்கிறது எந்த விதத்திலுமே அவங்க நம்பிக்கை கொடுக்க போகிறது இல்லை. ஸோ படமாக பார்க்குறீங்கன்னா ரைட்டிங்குமே ரொம்ப சொதப்பல், கேரக்டரோட ரைட்டிங்குமே ரொம்ப சொதப்பல், மியூசிக்லாம் ரொம்ப கொடுமை. பாட்டு ஒன்று வரும் அடிக்கடி சோக பாட்டு, அது அப்படியே இருக்கிற கஷ்டத்தை மேற்கொண்டு கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்தது. ஸோ அதுவுமே எனக்கு பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப்பே இல்லாத கதையில் அவங்க தான் நடிப்பாங்க, அதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோசம்னா எடிட்டிங்கு, சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் இந்த லொக்கேஷன் யார் பார்த்தாங்கன்னு தெரியல. ரொம்ப 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 மோசம். ஒரு சீரியலில் கூட பெட்டராக இருக்கும். ஸோ த்ரூ அவுட்டாக ஒரு மூவின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிச்சா கூட இந்த மாதிரி படத்துக்குலாம் வராதிங்க. உங்களுக்கு இந்த படம் பார்க்கணுன்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா அதை நம்ம தவிர்த்துறது பெஸ்ட்டு. ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் 5க்கு வந்து நான் 1 கொடுப்பேன். அதுவுமே கம்மி தான். பட் 1 ஓகே தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே கம்மி பண்ண வேணாம்னு பார்க்குறேன். ஒரு இறுதி முயற்சி, ரஞ்சித் அவர்களோட இறுதி முயற்சியாக இருந்து அவர் இதுக்கு மேலே வந்து அரசியலில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், நடிக்கிறத விட்டுட்டு. அது ஃபார் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.